ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பைனாப்பிள் அண்ட் பப்பாயா இருக்கா? இல்லை எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் 1 கப் ராகி அண்ட் 1 கப் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நான் வந்து 2 ஆஃபாக பிரிச்சுக்கிறேன். இப்போது 1 கப் பப்பாயா அண்ட் 1 கப் பைனாப்பிளை தனித்தனியாக பேஸ்ட் மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபில் நான் வந்து பப்பாயா அண்ட் 1 கப் கோக்னட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் வந்து நான் பைனாப்பிள் அண்ட் கோக்னட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் 1 கப் கோக்னட் தான், துருவின கோக்னட். ஸோ இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம், நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு குழி பணியார கல்லில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துடும். இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்கு இதை திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இன்னொரு சைடும் வெந்துடும். இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய பைனாப்பிள் அண்ட் பப்பாயா குழி பணியாரம் ரெடி. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.